ஏலகிரியின் மலை கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க தான் ஸ்ரீபதி. இவங்க நம்மள மாதிரி சாதாரணமாக ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற சூழ்நிலையில் வளர்ந்தவங்க இல்லைங்க. ஆரம்ப கல்வி கற்கவே கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் பயணம் பண்ணிட்டு வரக்கூடிய மிக கடினமான சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்தவங்க. தனது பள்ளி படிப்பை முடித்ததும் டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று வழக்கறிஞராகவும் இருந்திருக்காங்க. படிக்கும் போதே இவங்க பெற்றோர் திருமணம் செய்து வச்சிருக்காங்க. இவரது கணவரும் இவர் படிப்புக்கு மிகவும் உறுதுணையாக இருந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில டிஎன்பிசியில நீதிபதி தேர்வுக்கு தயாராகிறாங்க ஸ்ரீபதி. பரீட்சை தேதியோடு சேர்ந்து தனது குழந்தை பிறப்பிற்கான தேதியும் நெருங்குது. குழந்தை பிறந்து 2வது நாளே கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் பயணம் பண்ணி தேர்வு எழுதக்கூடிய சூழ்நிலையில் எதையும் பொருட்படுத்தாம தைரியமா வந்து தேர்வு எழுதினாங்க ஸ்ரீபதி. அந்த தேர்வில் வெற்றி பெற்று இன்னைக்கு ஹானரபிள் ஜட்ஜ் ஸ்ரீபதியா ஆயிருக்காங்க. இளம் வயதில் நீதிபதியான ஸ்ரீபதியின் வெற்றி பெண் சமூகத்தின் வளர்ச்சியின் அடையாளமாகவே பார்க்கப்படுது. பழங்குடியின மக்களின் விடிவெளியாகவே ஜொலிக்கிறார் ஹானரபிள் ஜட்ஜ் ஸ்ரீபதி.